அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முதல் 1, 2, 3 வசனங்களில் கர்த்தருடைய அக்கினி வந்து எல்லாரையும் பட்சித்து போட்டது பின்னாடி இருந்த ஜனங்களை. அந்த இடத்துக்கு பேர் தபேரா. 4ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ கர்த்தருடைய கோபம் எதுக்காக வந்தது, எப்படி வந்தது, முறுமுறுக்கிறதுனால முறையிடுகிறதுனால வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன அவங்க முறுமுறுத்தாங்க முறையிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்குமாக நீங்கள் குறிச்சிக்கோங்க. இது அந்த ஜனங்க மோசே கிட்ட கர்த்தரை குறித்து அவங்க முறுமுறுத்தாங்க, முறையிட்டாங்க. என்னன்னு பார்க்கலாம். 3-6 வரைக்குமாக. 4 வாசிக்கலாம் பாருங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? என்ன கேட்குறாங்க? இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு வனாந்திரத்தில் மாட்டின்னு இருக்கிறாங்க. ஒரு சில ஊர்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு மசாலா பாக்கெட் வாங்கினா கூட மெயின் ரோடு தான் போகணும். அதாச்சும் கூட பரவாயில்ல, ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனால் ஏதாச்சும் கிடைக்கும். ஆனால் இந்த ஜனங்களை கர்த்தர் எங்கே திரும்ப கூட்டின்னு போய் வச்சிருக்காரு? வனாந்திரம். பாலைவனன்றது வேற, முழுவதுமாக அது அந்த கடற்கரை மணலை போல இருக்கும். இந்த வனாந்திரன்றது வறட்சியான நிலப்பகுதி. சில இடம்லாம் ஆப்பிரிக்காலாம் சில இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறட்சியாக இருக்கும். அந்த மண்ணெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கும், வெடிப்பு விட்டுருக்கும். அங்கே வந்து ரொம்ப செழிப்பான செடி கொடிகள்லாம் எதுவும் இருக்காது. அந்த செடி கொடிகள்லேருந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. எப்படியாப்பட்ட இடம் தான் வனாந்திரம். இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் கூட்டிகிட்டு போய் வச்சிருக்கிறாரு. எதுக்கு நான் சோதிக்கிறாரு? நீங்கள் எப்படி உங்கள் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தை வருது அப்படின்றத கர்த்தர் பார்க்குறாரு.